ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்கோக் எஃப்எஃப் எல்யூஷன் ஃபைனல் பார்ட். அப்புறம் நான் 2 ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து வீக்கு, இன்னொன்று ஜங்கோக்கு. யாரோட ஸ்டோரியை நான் ஃபஸ்ட்டு போடுறதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒய்யாரியையும் வைன், மம்மி, அப்புறம் பாட்டிமா எல்லாரையும் கூட்டிகிட்டு ஜங்கோக் இப்போ தன்னோட கிராமத்துக்கு வந்துட்டுருக்காங்க. ஒய்யாரி ஜங்கு கூட லேப்பில் உட்காந்துக்கிட்டு அழகாக ஸ்டேரிங்கை பிடிச்சி இந்த சைடும் அந்த சைடும் அசைச்சிக்கிட்டே, டேடி நான் எப்படி சூப்பராக கார் ஓட்டுறேன் பார்த்தீங்களா? நான் கார், பைக் எல்லாமே பெரிய பிள்ளையானதும் நானாகவே ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் செல்லக்குட்டி, எல்லாமே உனக்கு நான் வாங்கி தருவேன், நீ எல்லாத்துலேயும் நல்லா ரவுண்டடி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கோக். வைன் அப்படியே சைட் ஐஸில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அப்புறம் அந்த கிணறு இருக்கக்கூடிய தென்னந்தோப்பை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை வைனா, ஆழமான கிணறு அது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்மளோட தாத்தாவுக்கும் தாத்தா அந்த கிணறை வெட்டினாராம். பல ஆண்டுகளாக அந்த கிணறு இருக்குது. அந்த படுபாவி கிழவன் சொத்து பத்து வேணும்னு கேட்டிருக்கான் அந்த லஸ்ட் ஜீனிக்கிட்ட. அதுதான் அசைக்க முடியாத சொத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பேருக்கும் புகழுக்கும் ஒரு குறைச்சலும் இல்லை. ஆனால் அந்த லஸ்ட் ஜீனி வரப்போக்க அந்த கிணத்துக்குள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்கானுங்க. அது வரவிடாமல் பண்ண எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருந்திருக்கானுங்க. என் குடும்பத்தில் இப்போ பிரச்சனையாகி போய் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கோக். வைனப்போ விடுங்க மாமா, பார்த்துக்கலாம், இன்னும் 1 இயர் இருக்குல்ல அந்த ஜீனி வர்றதுக்கு. நம்ம எப்படியும் அந்த ஜீனியை ஒரு வழி பண்ணிவிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்கோக் மிரர் வழியாக பேக் சீட்டை பார்க்குறாங்க. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் நல்லா ஆன தூங்கிட்டு இருக்காங்க. என் குடியை கெடுத்தவளுங்க 2 பேரும் என்ன தூக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காளுங்க. 4 வருஷமாக என் தூக்கத்தை கெடுத்துவிட்டு தொலையட்டும், எல்லா பிரச்சனையும் என்னால் தான் வந்திருக்குது, தொலையட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இப்போ காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க ஜங்கோக். இந்த மாதிரி ஒரு 6 மந்த் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் ஜங்கோக் ஒய்யாரியையும் வைனையும் கூட்டிகிட்டு மந்திரவாதியை பார்க்க தான் வந்திருக்காங்க. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியுமே கூட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக மந்திரவாதியை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி மந்திரவாதி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கிளம்பிட்டதுனால பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு மந்திரவாதிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஜங்கோக் தன்னோட ஃபேமிலி கூட வந்துட்டாங்க. மந்திரவாதி இப்போ அவங்களோட இருக்கையில் உட்காந்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒய்யாரியை ஜங்கோக் தன்னோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே ஒயினே உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி பாட்டிமாவும் பிங்கி ஆண்டி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மந்திரவாதி சோழியை அப்படியே குலுக்கி போட்டு அப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சோவி எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க, பயப்பட வேண்டாம், இன்னும் 5 மாதமும் 3 நாள்லையும் அந்த லஸ்ட் டீமன் அதோட உலகத்திலிருந்து அந்த கிணத்தோட திறப்பு வாயில் வழியாக இந்த பூமிக்கு வந்துடும். எதுக்காக வருது? உங்கள் மனைவியை பார்க்குறதுக்காகவே வருது. உங்கள் மனைவி கூட ஒன்றா இருந்து மறுநாளே அதோட உலகத்துக்கு உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கு இன்னும் 5 மாதமும் 3 நாளும் தான் இருக்குது. இந்த நாட்களை நீங்கள் கரெக்டாக கணக்கில் வச்சுக்கணும். கரெக்டாக 5 மாதம் 3 நாள் முடிஞ்சு மறுநாளே அந்த ஜீனி வந்துடும். ஆனால் பௌர்ணமிக்கு தான் வரும். ஸோ 5 மாதம் 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இது வரக்கூடிய முதல் பௌர்ணமி நாள் அன்னைக்கு நைட்டு அந்த ஜீனி கிணத்துலேருந்து வெளியில் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரவாதி. இதெல்லாம் ஒய்யாரி கவனமாக கேட்டுக்கிட்டே, ஜீனி ஜீனின்னு சொல்கிறீங்களே, அது யார் அப்படின்னு கேட்குறாங்க மந்திரவாதியை பார்த்து. அப்போ மந்திரவாதி அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அது ஒரு பூதம், உன் டேடியோட ஹிப்பு ஹைட்டுக்கு அந்த பூதம் இருக்கும். ஆட்டுக்குட்டி மாதிரி முகமும் கொம்பும் இருக்கும் அந்த பூதத்துக்கு. மனுஷனை போல் உருவம் இருக்கும், நல்லா 6 பேக்லாம் வச்சுருக்கும் அந்த பூதம். அதுதான் லஸ்ட் ஜீனி. அந்த மாதிரி நீ எதையாவது பார்த்தா உடனே உன் மம்மி டேடிக்கிட்ட சொல்லி கொடுத்துடணும். சொல்லி கொடுத்தாதான் உன் மம்மியை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உன் மம்மியை அதோட உலகத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக தான் அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரியை பார்த்து அந்த மந்திரவாதி. ஒய்யாரி, என்னது, என்னுட்டு மம்மியா அது தூக்கிக்கிட்டு போயிடுமா? நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி.
சரி அம்மோ, பத்திரமா இருக்கணும் நீனுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒய்யாரி அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ மந்திரவாதி பாட்டிமாவுக்கு, பிங்கி ஆண்டிக்கு, ஜங்குக், வைன், ஒய்யாரி எல்லாருக்குமே அவங்களோட ஹேண்ட்ஸில் ஒரு கருப்பு கயிறை கட்டி விடுறாங்க. இந்த கருப்பு கயிறு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த கருப்பு கயிறுலாம் ஜீனியை எதுவும் பண்ணாது. ஜீனி பண்ண வேண்டிய அனைத்து வேலைகளையும் பண்ணும். ஆனால் இந்த கருப்பு கயிறு ஜீனி தான் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக. ஜீனி இந்த கயிறு உங்கள் கையில் இருக்கிற வரையும் கிட்ட வந்து உங்களை டச் பண்ணாது. வைன் கூட ஒன்றா இருக்கணுங்கிறது தான் அந்த ஜீனியோட லட்சியமே. ஸோ இந்த கருப்பு கயிறு வைனோட ஹேண்ட்ஸில் இருக்கிற வரையும் ஜீனி வைனை தொட முடியாது. பௌர்ணமி அன்னைக்கு ஜீனியால் எல்லாத்தையும் தொட முடியும். ஆனால் அந்த கருப்பு கயிறு வைனோட ஹேண்ட்ஸில் இருக்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு கூட ஜீனியால் வைனை டச் பண்ண முடியாது. கவனமாக இருக்கணும் வைனா அப்படின்னு சொல்கிறாங்க வைனை பார்த்து அந்த மந்திரவாதி. வைனதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. அப்போ மந்திரவாதி, எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் ஊர் எனக்கு தெரியும். அடிக்கடி உங்கள் ஊருக்கு நான் வந்துட்டு போவேன். அங்கே இருக்க சில வேலைகளை பார்க்குறதுக்காக. பௌர்ணமி அன்னைக்கு நானே வர்றேன் அங்கே. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜீனி 5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாது. கண்டிப்பாக வைனை தேடி வரும். அதை மட்டும் பிடிச்சிப்பிட்டோம், அதோட இந்த உலகத்துக்குள்ளே வர முடியாத அளவு நான் பண்ணுறேன். கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்களோட கையில் மந்திரவாதியே அந்த கருப்பு கயிறை கட்டி விட்டுட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லாவே ஒரு மிட் நைட். இப்போ ஜங்குக், வைன் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. மாமா ப்ளீஸ் போகிறோம். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு லெக்ஸ் எல்லாம் பெயினாக இருக்குது. போகிறோம், தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ப்ளீஸ், வீக்லி 2 இல்லை 3 தான் நான் உன்கிட்ட வர்றேன். ஒய்யாரி சுத்தமாக உன்கிட்டையே என்னை வரவிட மாட்டேங்கிறான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஒய்யாரிக்கு இப்போ ஏஜ் 3.5 ஆகுறது. அவளுக்கு ஒரு பேபி பிரதரோ சிஸ்டரோ இப்போயே நம்ம பெர்த் பண்ணாதான் குழந்தையா சேர்த்து வளர்த்து விட முடியும். இல்லாட்டி உனக்கு தான் கஷ்டம் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். மாமா ப்ளீஸ் எழுந்துறீங்க அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க வைன். ஜங்குக்கு கோபம் வருது. வைன், எப்போ பார்த்தாலும் நீ இதே வேலையை தான் பண்ணுற. எனக்கு கோபம் வருது. நான் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்கேன். இந்த ஊரோட பண்ணையாரடினா என்னைய பிடிச்சி எத்தி விடுவியா அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். மாமா ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க வைன். ஜங்குக்கு இப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஐம் சாரி, எதுக்கு என்னை எப்படி தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். எனக்கு முடியலை மாமா, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒய்யாரி மட்டும் போகிறோம். வேறு குழந்தைங்களாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒய்யாரியை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வைன் அப்படியே பொத்துன்னு பெட்டில் படுக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக சைடில் இருக்க பேபி பெட்லேருந்து ஒய்யாரி எழுந்து உட்காடுறாங்க. டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. குடுக்குடுன்னு ஓடி போய் லைட்டை போட்டுட்டு, அம்மோ என்னடா தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, பிடிச்சு விடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ ஐயோ, கிழவிங்களுக்கு மாதிரி காலை பிடி கையை பிடின்னு நைட்டானால் பாடா படுத்துகிறோம்மோ. நான் தான் சொல்கிறேனே, வயலுக்குள்ளே வந்து ஆட்டம் போடாத, தண்ணிக்குள்ளே குதிக்காத அப்படின்னு. நல்லா நீச்சலை கற்றுக் கொடுத்துட்டேன். எப்போ பார்த்தாலும் கிணத்து தவளை மாதிரி நீந்திக்கிட்டே கிடக்கிற. ஒரு அளவு தான் பேபி ஸ்விம் பண்ணணும். அதுவும் கிணத்துக்குள்ளேலாம் இந்த அளவுக்கு ஸ்விம் பண்ணக்கூடாது. சின்ன குழந்த நீ. இங்கே வரும்போது நீ எப்படி இருந்த, கொழு கொழுன்னு. இப்போ ஆளே கொஞ்சம் லீனான மாதிரி இருக்கிறாமோ. புரிஞ்சுக்க, இனிமேல் நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வயலுக்கெல்லாம் வரக்கூடாது, அதிகமாக ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். டாடி தேவையில்லாமல் பேசாதீங்க, காலெல்லாம் வலிக்குது, அமுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அமுக்குறேன், அதுக்கு தானே நான் பிறந்து வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிறேன், வர்றேன் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை அழகாக பில்லோவில் அவங்களோட ஹெட்டை வச்சு படுக்க வச்சு ஜங்குக் அப்படியே அமுத்திக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரியோட லெக்ஸு ஹேண்ட்ஸ் எல்லாம். வைனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ரீசன், ஜங்குக்கை என்னைக்கு ஒய்யாரி பார்த்தாங்களோ அன்னையிலேருந்து நைட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட
தன்னோட லெக்ஸு ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு விட சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒயின் பிடிச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக ஜம்ப் பண்ணக்கூடிய குழந்த ஒய்யாரி. ஸோ அதெல்லாம் நைட்டு தான் வச்சு தாக்குது. ஸோ பெயின் தாங்காமல் தான் ஒய்யாரி இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் ஒய்யாரிக்கு காலெல்லாம் பிடிச்சு விடுவாங்களா. இப்போ ஜங்குக்கு புலம்பிக்கிட்டே ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாம் பிடிச்சு விடுறத பார்த்துட்டு ஒயினுக்கு சிரிப்பாக இருக்குது. சூப்பர், பண்ணையார்னு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிங்கல்ல, வேணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்கிட்டாங்க ஒயின். இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜங்குக்கோட ஃபேமிலி ரன்வே ஆகிட்டுருக்கு. இப்படியே ஒரு 3 மந்த் பாஸ் ஆகுது. ஜங்குக் தன்னோட தோட்டத்திலிருந்து ஓட்டமும் நடையுமா வேகமாக ஒய்யாரையை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பாட்டிமா ஜங்குக்கு பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அடேய், என்னன்னு விஷயத்த சொல்லுடா, வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அப்படியே சுடு தண்ணியை காலில் ஊற்றுற மாதிரி இந்த போக்கு போய்கிட்டு இருக்க, நின்றுடா, என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி பதட்டப்படாதீங்க, நல்ல விஷயந்தான், வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக தன்னோட பங்களாவை நோக்கி வந்துட்டாங்க ஜங்குக். ஒய்யாரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தான் இருக்காங்களா. அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு, நான் நல்லா ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அம்முக்குட்டி, வீட்டுக்கு போகணும், உனக்கு குட்டி பேபியோ இல்லை குட்டி பிரதரோ உனக்கு பிறக்க போகிறாங்க. ஐயோச்சி, உன் மம்மிக்கு பிறக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் நீ ஜாலியாக குட்டி குழந்தைங்களோட விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வா, ஐ ஜாலி, எப்போ பிறப்பாங்க என்னோட்டு தம்பி தங்கச்சி எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. இப்போ பிறப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் பிறந்துருவாங்க, நீ ஜாலியாக அவங்க கூட விளையாடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். சூப்பர், நான் என்னோட்டு பொம்மைங்களெல்லாம் கோபம் வந்தால் அடிப்பேன்னா அதே மாதிரி என்னோட்டு பேபி பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் போட்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்பா புத்தி தானே உனக்கு இருக்கும், அப்பனை மாதிரியே வந்து பிறந்துருக்குற, புத்தியும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டே இப்போ பங்களாக்குள்ளே வந்துட்டாங்க. ஒயின் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் ஒயின்கிட்ட போனதும் ஒய்யாரியா டீப்பாயில் நிற்க வச்சுட்டு அப்படியே ஒயின் பக்கத்தில் உட்காந்து சைடாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ என் செல்லமே, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது, நீ எப்படியாவது என் செகண்ட் பேபிக்கு மம்மி ஆகிட மாட்டியான்னு கவலைப்பட்டேன். நான் தான் ஜிங்கிளாக பிறந்து தடுமாறிட்டு கிடக்கிறேன், என் ஒய்யாரியும் தடுமாறிடப்படாது, தம்பி தங்கச்சிங்களோட ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேபி, நீ எகெயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜங்குக். ஒயினுக்கு கோபம் வருது. மாமா, நீங்கள் ஒன்றா ரெடி பண்ணி விட்டுருக்கீங்களே தொந்தரவுக்குன்னு, அந்த லஸ்ட் ஜீனி, அது இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்லேயோ 3 மந்த்ஸ்லேயோ வந்து தொலைஞ்சிருங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அது என் குழந்தைங்கள எதுவும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு ஒய்யாரியை எப்படி காப்பாற்றுறது அந்த ஜீனிக்கிட்ட இருந்து அப்படின்னே நான் ரொம்ப டிப்ரெஷனில் கிடக்கிறேன். இப்போ இந்த தொந்தரவு வேறையா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். கோபம் வந்துடுச்சு ஜங்குக்கு. ஏய், என் பிள்ளைங்க உனக்கு தொந்தரவா, பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த டைமில் பாட்டிமா, அம்மோ லஸ்ட் ஜீனின்னு ஒன்று இருக்குது, அதை நான் நம்புகிறேன், ஆனால் அந்த லஸ்ட் ஜீனிக்காக உனக்காகவே உன் ஸ்டமக்குள்ளே கடவுள் கொடுத்த குழந்தைய வேணான்னு சொல்லக்கூடாது. யோசிச்சு பாரு, ஒய்யாரி உன் ஸ்டமக்கில் இருக்கையில் எவ்வளோ சந்தோஷப்பட்ட நீ, அதே மாதிரி தான் உன் ஸ்டமக்கில் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் ஒய்யாரி மாதிரியே தான் இருப்பாங்க. ஒய்யாரியை நீ வேணான்னு சொன்னால் அது ஒய்யாரிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி தான் உன் ஸ்டமக்கில் இருக்க குழந்தைங்கள நீ வேண்டான்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்கோ, உன் ஒய்யாரியை மனசில் வச்சு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு எழுந்து டீப்பாயில் நின்றுக்கிட்டு இருக்க ஒய்யாரியை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. என் ஒய்யாரி மாதிரி தான் என் ஸ்டொமக்கில் இருக்க குழந்தைங்களும் இருப்பாங்கன்னா, இல்லை என் குழந்தை எனக்கு வேணும், என் ஒய்யாரியும் எனக்கு பத்திரமா இருக்கணும் அப்படின்னு ஒய்யாரியை தூக்கி ஹிப்பில் வச்சுக்கிட்டு அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, நீங்கள் பிறந்ததுலையே ஒரு நல்ல வேலை பார்த்துருக்குறீங்கன்னா இப்போ ஒயினை கன்வின்ஸ் பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். நான் ஒரே ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டேன், நீ இப்போ வரை எந்த நல்ல வேலையும் பார்க்கலையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு பேசவே முடியலை. நான் கிளம்புறேன், என் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. இந்த மாதிரி டேஸ் வேகமாக பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. லைட்டாக ஒயினுக்கு இப்போ ஸ்டமக்கில் பேபி பம்ப் தெரியுது. ஜங்குக்கு இன்றைக்கி தான்
செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வைனா, நான் சொன்னேன்னே என் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு பொன் குழந்த, அடுத்து ட்வின் பாய் பேபிஸ் எனக்கு பிறக்கும்னு அந்த ஜோஷியர் சொன்னார்னு. பார்த்தியா, அதே மாதிரி ஸ்கேன் பண்ணதில் ட்வின்ஸுன்னு சொல்லிட்டாங்க. 2 பாய் பேபி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப குஷியாக சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒய்யாரி வைனோட லேப்பில் உட்காந்துக்கிட்டு, மம்மி உங்கள் ஸ்டமக்குள்ளே 2 தம்பி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அப்போ ஒய்யாரியோட சீக்ஸில் கிஸ் பண்ணி, ஆமாம் பேபி 2 பேபிஸ் இருக்காங்க. ஸோ நீ மம்மி மேலே வந்து தொப்பு தொப்புன்னு குதிக்கக்கூடாது, ஸ்டொமக்கெலாம் அமுக்கக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அமுக்க மாட்டேன், நான் அமுக்குனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. வைனை பார்த்து ஒய்யாரி. அதுக்கு வைன், நீ அமுக்குனா குழந்தைங்களுக்கு வலிக்கும், மூச்சு விட முடியாது, ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ, நான் பண்ண மாட்டேன் எதுவும், நான் கிஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஒய்யாரி. ரொம்ப ஆசையாக சங்குக்கும் வைனும் ஒய்யாரிக்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படியே வீட்டுக்கு வந்ததும் வைன் வந்து ஒய்யாரியை தூக்கிட்டு இப்போ லிவிங் ஏரியாக்குள்ளே போகிறாங்க. அப்போ பாட்டிமா ரொம்பவே ஒரு டல் ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. வைன் பாட்டிமாவை பார்த்துக்கிட்டே உள்ளே போனவங்க, பாட்டிமா என்னாச்சு உங்களுக்கு, டல்லாக இருக்குது ஃபேஸே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா, இன்னையோட அந்த மந்திரவாதி சொன்ன 5 மாதமும் 3 நாளும் முடியுது. இன்னும் 2 வாரத்தில் பௌர்ணமி வந்துடும். அந்த லஸ்ட்டு ஜீனி வந்துருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஐயோ ஆமாம், நான் மறந்தே போயிட்டேனே. ஐயோ வைன், 2 வாரத்துக்கு நீ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்குமே பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் அது வெளியே காட்டிக்கல. சரிங்க மாமா, நான் பத்திரமா இருக்கேன், பௌர்ணமிக்கு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயும் போக மாட்டாமோ, நான் வீட்டிலே தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்யாரிக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுக்கறதுக்காக கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வைன். பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து, வீணா போன மடப்பயலே, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, எதுவும் பிரச்சனையாகிடக்கூடாது குழந்தைங்களுக்கு, கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக் ஹாஸ்பிட்டல்லேருந்தே பாட்டிமாவுக்கு கால் பண்ணி ட்வின்ஸ் வைனோட ஸ்டமக்கில் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க பாட்டிமா. அந்த டைமில் தான் சடனாக நினைவு வந்திருக்கும். கலண்டரை செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வெளியூருக்கு போயிருந்த பிங்கி ஆண்டி 5 month 3 days ஃபினிஷ்ட் ஆனதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஈவினிங் டைம் இது. எல்லோரும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஒய்யாரி பாலை சிப் பண்ணிகிட்ருக்காங்க. பிங்கி ஆண்டி வீட்டுக்குள்ளே வந்ததும் கிடுகிடுன்னு ஒய்யாரியை தூக்கி கொஞ்சிட்டு அப்படியே வைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, பேபி என்னையோட அந்த நாள் முடியுது, அந்த ஜீனி 5 வருஷம் இங்கே வர முடியாதுன்னு சொன்னாங்களே, அந்த நாள் முடியுது, கவனமாக இருக்கணும், அதனால தான் நான் முடியாந்துட்டேங்க உன்னை பார்த்துக்கணுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. கவனமாக இருக்கலாம், நீங்கள் பதட்டப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் பாட்டிமா, அந்த கேடு கட்டவன் வயலுக்கு போயிட்டான், கிடக்கட்டும், நல்ல வேலை என் பொண்ணுங்க 2ம் அவள் மகளுகளை வேறு இடத்துல கட்டி கொடுத்துட்டு மகளுக வீட்டுக்கு போயிருக்காளுங்க. அதனால் ஒரு மாதம் ஆகும் அவளுக்கு வர்றதுக்கு. ஸோ அந்த ஜீனி என் பொண்ணுங்க மாதிரி எதுவும் வேஷம் போட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா நம்பக்கூடாது வைனா, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. புரிஞ்சிருச்சு பாட்டிமா, நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இன்றைக்கி தான் பௌர்ணமி. ஜங்குக், வைன் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒய்யாரியை லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய சோஃபாவில் தூங்க வச்சுட்டு கொட்டை முழிச்சிட்ருக்காங்க. யாருமே தூங்கலை. ஜங்குக் சொல்கிறாங்க, நம்ம பௌர்ணமி யாரும் தூங்கப்படாது, முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ பண்ணின வேலைக்கு மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ எங்கள் தூக்கம் கெடும், நீ நல்லா நிம்மதியாக உட்காந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 month பாஸ் பண்ணிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். வைனுக்கு இப்போ 8 month. ஓரளவுக்கு நல்லா விசிபிளாகவே பேபி பம்ப் தெரியுது. வைன் இப்போ தன்னோட மிரரில் நின்று ஹேரை கோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டுமாரோ பௌர்ணமி, ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஜங்குக்கும் வைனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி, டேடி எனக்கு 2 டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. என்னது 2 டேடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் டேடி,
அங்கே பாருங்க, நம்ம வீட்டு விண்டோவிலேருந்து உங்களை மாதிரியே ஒரு டேடி கீழே நின்று என்னை வாப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினுக்கு பயமாயிடுச்சு. அப்படியே ஒடியாந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. என்னங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னது இது அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கிடுகிடுன்னு விண்டோஸ் கிட்டே போய் அப்படியே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே அங்கே இல்லை. ரீசன், ஜங்குக்கு அந்த ஜீனியை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது. ஜீனி இந்த உலகத்துக்கு வரவே முடியாமல் போயிடும். அதனால் ஜங்குக் உருவத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஜீனி மறைஞ்சு போயிடுச்சு. ஜங்குக் விண்டோவை பார்த்துட்டு ஒன்றுமே புரியலை. அம்மோ, என்னம்மோ யாரும் இங்கே நின்னாங்கன்னு சொல்கிற, இப்போ ஆளை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் டேடி, இங்கே நின்னாங்க, ஆனால் ஆளை காணுமே. நீங்கள் இப்போ எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஹேர் வந்து இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு இருக்கிற லாங் ஹேர் மாதிரி இல்லை, ஷார்ட்டாக இருந்துச்சு. எந்த நகைகளும் போடலை, பிளெயினாக நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. புரிஞ்சு போயிடுச்சு ஒயினுக்கு. அந்த ஜீனி அதோட உலகத்துலேருந்து வந்துடுச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். ஜங்குக் அப்படியே டைட்டாக ஒயினை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே பாரமோ, நான் என்ன சொல்லியிருக்கேன் உனக்கிட்ட, எதாக இருந்தாலும் என்னையை சந்திக்கணும், அதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த பிரச்சனை வரும். பயப்படக்கூடாது, வா. நான் உன்னை விட்டு தள்ளி போனால் தானே அது உனக்கிட்ட வரும். அப்படி இருக்கும்போது நான் உன் கூடயே இருக்கேன், எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஒயினை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டாங்க ஜங்குக். இந்த மாதிரி டேஸ் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நல்லாவே ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி. ஒயினுக்கு பயங்கரமான டெலிவரி பெயின். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை ஒயினுக்கு. மார்னிங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஈவினிங் வரையும் பெயினில் கத்திக்கிட்டு இருக்காங்க ஒயின். ஜங்குக் கேரிடோரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நர்ஸ் வந்து ஜங்குக்கை பார்த்து, அவங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, ஸோ நார்மல் டெலிவரி ஆகணுன்னா நம்ம பக்கத்து கிராமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அங்கே தான் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஃபெசிலிட்டிக்காக அங்கே நம்ம போயே ஆகணும். ஆம்புலன்ஸில் போயிடலாமா இல்லை உங்கள் காரில் போயிடலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க நர்ஸ். அப்போ ஜங்குக், என்னோடய காரில் போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிம்மா நர்ஸை நிறுத்தி, இதை பாரும்மா, நல்லா நைட்டு ஒரு 7 மணி இருக்கும், இப்போ கூலிங் கிளாஸ் போட்டு சுற்றிக்கிட்டு தெரிகிறா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால தான் நான் கூலர்ஸ் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெள்ளை கலர் கண்ணாடியில் கொடுப்பாங்க, நீ என்ன கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிம்மா. இல்லைங்கம்மா, எனக்கு பிளாக் கலர் ஸ்பெக்ஸ் தான் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நர்ஸ் வந்து உள்ளே போயிட்டாங்க. அப்போ பிங்கி ஆண்டி, மம்மி, அந்த நர்ஸு கூலர்ஸ் போட்டிருக்கா போடலான்ங்கிறது தான் இங்கே பிரச்சனையா? ஒயின் வந்து வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, நீங்கள் நர்ஸை கூப்பிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. அடியே, அந்த ஜீனி பகல் நேரத்தில் கூலர்ஸோடையே தான் சுற்றிக்கிட்டு தெரியும்னு ஒயின் என்கிட்ட சொல்லியிருக்கிறா. அதுக்கு தான் ஒரு பயத்தில் கேட்டேன், இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிம்மா. ஓ ஆமாம் ஆமாம், சாரி மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. ஓ சாரியை தூக்கி குப்பையில் போடு, நல்லா வந்துட்டா, எதுக்கு இதை கேட்குறீங்க அப்படின்னு. உன் பையன் மாதிரி நீனும் முட்டாள் தானடி, நான் வந்து போடியங்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிம்மா ரெடியாக நின்றுட்டுருக்காங்க ஒயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஜங்குக் இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் ஒயினை கூட்டிகிட்டு வந்ததும் ஜங்கு கிடுகிடுன்னு போய் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மு வா, மெதுவாக நடந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் வந்து மெதுவாக தான் வர்றேன், ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்கு கூட ஒயின் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பக்கத்து ஊருக்கு ஜங்கு ஒயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய டெலிவரி வார்டில் ஒயினை படுக்க வச்சுட்டு டாக்டர் இன்னொரு 1/2 அன் ஹவரில் குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே எகெயின் ஒரு 1/2 அன் ஹவர் பாஸ் ஆகுது. ஜங்குக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ ஒயினோட சத்தமும் கேட்கல, ஒன்றும் புரியலை, என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த டெலிவரி வார்ட் டோரை நாக் பண்ணுறாங்க ஜங்குக். அந்த டைமில் சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருந்த டாக்டர், ஜியான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டெலிவரி வார்டுக்குள்ளே போன டாக்டர் என்ன ஆப்போசிட்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியாமல் பாட்டிமா, பிங்கி ஆண்டி, ஜங்குக் 3 பேரும் டாக்டர்கிட்ட போய், என்னது இது,
ஆண்டி, உள்ளே என்னோட ஒய்ஃபு டெலிவரி பெயினில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் என் கண்ணு முன்னாடி டெலிவரி வார்டுக்குள்ளே போயிட்டு இப்போ ஆப்போசிட்லேருந்து வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கிட்டே கேட்குறீங்க, என்னது இது அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். மிஸ்டர் ஜியான், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து டெலிவரி வார்டுக்குள்ளே அனுப்பி விட்டீங்க? நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. அடுத்த செகண்டே டெலிவரி வார்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே யாருமே இல்லை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஒய்னுங்க நான் கூட்டிகிட்டு வந்தேனே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பதட்டப்படுறாங்க ஜங்குக். அந்த டைமில் ஜங்குக் இப்போ தான் ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஐயோ என் பொண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும் பேசவே முடியல. ஐயோ ஜங்குக்கு நம்ம ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒயினை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா ஒரு ரூம் கொடுத்தாங்கல்ல, அந்த ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கா ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி உன்னை குழச்சிச்சு போட்டுருவேன், நான் என் பிள்ளைய பார்த்துக்குன்னு சொல்லி கொடுத்தா. ஐயோ 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 நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடுகுடுன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்கு காரை நோக்கி. டாக்டருக்கு ஒன்றுமே புரியலை, என்னது இது அப்படின்னு புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு புயல் வேகத்தில் தன்னோட மம்மியையும் பாட்டிமாவையும் கூட்டிகிட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க காரில். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கே அதர் ஹேண்ட் ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு ஜங்குக்கோட உருவத்தில் அந்த லஸ்ட் டீமன் ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிட்டு வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கு. ஒயின் பின்னாடியே. ஐயோ நில்லுங்க, எதுக்கு நம்ம பொண்ணை தூக்கிக்கிட்டு அந்த கிணத்துக்கிட்ட போகிறீங்க, நில்லுங்க, அந்த லஸ்ட் டீமன் வந்துட போகிறது, நில்லுங்க. ஐயோ நம்ம பசங்களை நான் விட்டுட்டு வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலில், மம்மி பாட்டியெல்லாம் எங்கே, நில்லுங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு மார்னிங் தான் குழந்த பிறந்திருக்கு, என்னால் நடக்க முடியல, நில்லுங்க, நம்ம பொண்ணை எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, நைட்டு யாராவது ஸ்பெண்ட் பண்ண விடுவாங்களா, ஐயோ நில்லுங்க, குழந்தைய கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டுருவேன்னு ஏன்ட்ட சொல்லி பயமுறுத்துறீங்க, நில்லுங்க அப்படின்னு அழுதுகிட்டே சுத்தமாக நடக்கவே முடியல ஒயனுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜங்குக்கு ஏன் நம்மக்கிட்ட இப்படி கோபப்பட்டு தூங்கிக்கிட்டு இருக்க ஒய்யாரிய தென்னந்தோப்புக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிற பதட்டத்துலேயும் பயத்துலேயும் ஒயின் வேக வேகமாக நடக்கவே முடியலை அப்படின்னாலும் முயற்சி பண்ணி வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஒயின். எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக், பிங்கி ஆண்டி, பாட்டிமா 3 பேரும் தங்களோட கிராமத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க கேரிடோரில். அந்த டைமில் கூலர்ஸ் போட்டு பாட்டிமாக்கிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் வந்து பேசின நர்ஸ் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எந்த கூலர்ஸும் ஐஸில் போடலை. பாட்டிமா அந்த லேடியை பார்த்ததும் கிட்டுக்கிட்டுன்னு போய் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அடியே என்னடி கண்ணில் இப்போ என்னத்தையும் போடலை, எங்கடி போனேன், ஏன் பேத்தியை அமுச்சு விட்டியேடி, எங்களை கூட்டிகிட்டு போங்க பக்கத்து கிராமத்துக்குன்னு, எங்கள் பேத்தி அங்கே போங்க சரி, ஐயோ என்னால் சொல்ல முடியலையே எதையும் என் ஜங்குக்கு சொல்கிறான் அப்படின்னு அழுகிறாங்க. ஜங்குக்கு அப்போ அந்த லேடியை பார்த்து, இங்கே பாருங்கள் சிஸ்டர், என் ஒய்ஃபை என் கூட அனுப்பிவிட்டீங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் நான் பார்த்துட்டேன், டெலிவரி வார்ட்லேயே போய் பார்த்துட்டேன், உள்ள ஆள் இல்லை, நான் கூட்டிகிட்டே வரலன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலை என் ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். என்ன சார் பேசுகிறீங்க, மார்னிங்கே உங்கள் ஒய்ஃப்க்கு குழந்த பிறந்துடுச்சு, குழந்தைங்க 2 பேரையும் நார்மல் வார்டில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு, நீங்கள் 3 பேர் எங்கே போனீங்க, நானும் மார்னிங்லேருந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், என்னது இது, உங்கள் பொண்ணு ஒய்யாரி நல்லா அழகான சமத்து குழந்த, அழகாக என் பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தான் நான் தூங்க வச்சேன், நீங்கள் வந்தீங்க ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வந்து உங்களோட பொண்ணை தூக்கி ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிட்டு நான் என் தோப்புக்கு போகிறேன் கிணத்துக்கு என் பொண்ணை ஸ்விம் பண்ண விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. அப்போ தான் உங்கள் ஒய்ஃப் பண்ணையாரம்மா கண்ணை முழிச்சாங்க. கண்ணை முழிச்சு என் ஹஸ்பண்டு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் குழந்தையெல்லாம் எங்கேன்னு கேட்டாங்க. உங்கள் ட்வின் பேபிஸ் இங்கே படுத்துருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் தோப்புக்கு உங்கள் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ரிட்டன் வந்து பார்த்தா என் கூட ஒர்க் பண்ண நர்ஸ்கிட்ட என் ட்வின் பாய் பேபிஸை பார்த்துக்கோங்க இப்போ வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம பண்ணையாரம்மா இங்கேருந்து கிளம்பிட்டாங்களாம் என் ஹஸ்பண்டையும் பொண்ணையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இதுதான் எனக்கு தெரியும், எங்கே கண்டு நாங்கள் போய் தேடுறது, உங்கள் தோப்பு எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்கய்யா அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க அந்த நர்ஸ். ஏய்
இந்த ஊரோட பணையாரடினா இந்த ஹாஸ்பிட்டலே என்னுட்டு அப்படி இருக்கும்போது என்ன பேசுகிற நீ அப்படின்னு அதட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வெளியூர்லேருந்து இங்கே ட்ரைனிங்காக வந்த நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட், எங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. ஐயோ கடவுளே, என்ன மாதிரி அந்த ஆள் இருந்தானா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாங்க, நீங்கள் லாங் ஹேர் வச்சுருக்கீங்க, அவங்க ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க, ஐஸுக்கு கூலர்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது ஜங்குக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். அடுத்த செகண்டே பாட்டிமாவையும் தன்னோட மம்மியையும் பார்த்து, என் பசங்களை போய் பார்த்துக்கோங்க, நான் தோப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஜங்குக். அப்போ பாட்டிமா, ஹே பிங்கி, நீ போய் பிள்ளைங்களை பார்த்துக்கடி, நான் ஜங்குக் கூட போகிறாங்கன்னு தனியாக நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் பின்னாடி ஓடுறாங்க பாட்டிமா. எங்கள் அதர் ஹேண்ட் வாயினுக்கு நடக்கவே முடியல, அப்படியே சைடில் இருக்க வரப்பில் உட்காந்துட்டாங்க. என்னங்க ப்ளீஸ், எதுக்கு இந்த டைமில் இங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? இன்றைக்கி பௌர்ணமி, அங்கே போகக்கூடாது, நம்ம நில்லுங்க. என்ன ஆச்சு? ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணு எதுக்கு அங்கே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே எகெயின் எழுந்து வேக வேகமாக அந்த வரப்பில் நடந்து போக பார்க்குறாங்க வைன். அந்த டைமில் அப்படியே ஒய்யாரி நிமிர்ந்து பார்க்குறாங்க தூங்கிக்கிட்டு இருந்தவங்க ஷோல்டர்லேருந்து. தன்னோட மம்மி தூரத்தில் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு என் மம்மிக்கு? என்னது இது? இந்த இருட்டுக்குள்ளே எங்கே நான் வந்துக்கிட்டு இருக்கேன்? யார் என்னை தூக்கிக்கிட்டு போகிறது அப்படின்னு அப்படியே நிமிர்ந்து அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ லஸ்ட் ஜீனி ஒய்யாரியை பார்த்துட்டு, அம்மோ என்னடா தங்கம், எதுக்காக டேடி அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி கவனமாக ஜங்குக் ஃபேஸை பார்க்குறாங்க. நல்லாவே ஒரு நிலவு ஒளி, ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி, ஸோ நிலவு ஒளியில் ஜங்குக்கோட ஃபேஸ் நல்லா தெரியுது ஒய்யாரிக்கு. ஏன்னா ஒய்யாரி சின்ன குழந்த, அவங்களோட ஐபால்ஸ் அப்படியே கண்ணாடி போல் தெரியும் இல்லையா? ஸோ ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே கவனித்து பார்க்குறாங்க ஒய்யாரி. ஒய்யாரிக்கு பார்த்ததும் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஒய்யாரிக்கு கிட்டத்தட்ட 1 இயர்ஸாக ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஜீனியோட அங்க அடையாளங்களை ஒய்யாரியால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்கோட உருவத்தில் இருக்கிறது டேடி கிடையாது, அந்த லஸ்ட் ஜீனி அப்படின்னு. ஏன்னா ஒய்யாரி நல்ல விவரமான குழந்த, 3.5 ஏஜுக்கிட்ட இப்போ ஆகிறது ஒய்யாரிக்கு. ஸோ கவனமாக ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துட்டு, என்ன தீத்தோ, இது சிகப்பு கலரில் மூச்சியெல்லாம் ஒரு மாதிரி தெரியுது, இது என் டேடி மாதிரியே இல்லையே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒய்யாரி அந்த ஜீனியோட நெக்கை பிடிச்சி பைட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த ஜீனி அப்படியே சைடில் இருக்க நெல் வயலுக்குள்ளே ஒய்யாரியை தூக்கி போட்டுருச்சு. ஒய்யாரி அப்படியே போய் பொத்துன்னு அந்த நெல் வயலுக்குள்ளே விழுந்துட்டாங்க. வைனுக்கு பதட்டமாக இருக்குது. ஐயோ என்ன ஆச்சு என் பொண்ணுக்கு? என்னது இது, இப்படி தூக்கி போடுறீங்க என் பொண்ணை அப்படின்னு அழுதுகிட்டே வைன் கிட்ட வரும்போது ஒய்யாரி டக்குன்னு எழுந்து, மம்மி இது டேடி இல்லை, இது உங்களை பிடிச்சிக்கிட்டு போக வந்திருக்கிற அந்த பூதம் அப்படின்னு கத்துறாங்க ஒய்யாரி. அவ்வளோதான், அப்படி நின்றுட்டாங்க வைன். பூதம் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் ஒய்யாரியை பார்த்து, நீ குட்டி பிள்ளையா இருக்கா, ஆனால் என்னை நீ கண்டுபிடிச்சிட்டியே, உன் மம்மியால் என்னை கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை வந்து தூக்க பார்க்குது அந்த லஸ்ட் ஜீனி. ஒய்யாரி அப்படியே பேக்வேர்டில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, உன்னைய வச்சு தான் உன் மம்மியை என்கிட்ட இழுக்கணும், வா அப்படின்னு கத்திக்கிட்டே ஒய்யாரியா விரட்டுது அந்த லஸ்ட் ஜீனி. ஒய்யாரி இந்த சைடும் அந்த சைடும் அந்த நெல் வயலில் ஓடுறாங்க. ஏன்னா நல்லா ஜம்ப் பண்ணி அந்த வயலுக்குள்ளே ஓடி விளையாண்ட பொண்ணு ஒய்யாரி. ஸோ ஈஸியாக ஒய்யாரி இந்த சைடும் அந்த சைடும் ஓடுறாங்க. ஜீனிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன டீட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியா விரட்டி பிடிக்கலான்னு ஓடுறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக்கு இப்போ வயலுக்கு வேக வேகமாக காரை தன்னோட வரப்பு ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கங்கிட்டு காரில் போக முடியாதுன்னு அப்படியே வயலுக்குள்ளே குதிச்சு தன்னோட வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஓடியாடுறாங்க ஜங்குக். அப்போ ஜங்குக்கோட ஃபோனுக்கு கால் வருது. ஜங்குக் டக்குன்னு நடந்துக்கிட்டே ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. மந்திரவாதி தான் கால் பண்ணியிருக்காங்க.
உடனே ஜங்குக் ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ மந்திரவாதி ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் மனைவிக்கு இன்னைக்கு 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. காலையிலேயே பிறந்துட்டாங்களா? ஏதோ இல்லூஷன் மாதிரி எதையோ பார்த்து நாங்கள் ஆட்கள்னு நம்பி ஓடி திரிஞ்சிருக்கோம் காலையிலேருந்து. இப்போ என் பொண்டாட்டி அந்த ஜீனி தோப்பு சைடு கூட்டிகிட்டு போயிடுச்சு, என் மகளையும் தூக்கிட்டு போயிருக்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ மந்திரவாதி, இங்கே பாருங்க, பதட்டப்படாதீங்க, நான் உங்கள் எல்லாத்துக்கும் கருப்பு கயிறு கொடுத்து நானே என் கையால் உங்கள் எல்லாருக்கும் அந்த கருப்பு கயிறை கையில் கட்டி விட்டேனே, நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மந்திரவாதி. ஜங்குக் அப்போ நல்ல நினைவு இருக்குங்க, அந்த தைரியத்தில் தான் ஜீனியால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ கையில் கருப்பு கயிறு கட்டியிருக்கேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஹேண்ட்ஸை பார்க்குறாங்க. கருப்பு கயிறை காணும். ஐயோ, என் கயிறை காணுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அந்த ஜீனி அதோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி உங்கள் எல்லாரோட கையிலையும் இருந்த அந்த கருப்பு கயிறை கலண்டு விழுக வச்சிருச்சு. நான் பாதுகாப்புக்காக உங்களுக்கெல்லாம் கொடுத்த கருப்பு கயிறு கலண்டு விழுந்த அடுத்த செகண்டே எனக்கு அது தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த கருப்பு கயிறோட மகத்துவம் அப்படி. அதனால தான் உங்களுக்கு மார்னிங்லேருந்து நான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்கலை. நைட்டு தான் பௌர்ணமி ஆரம்பிக்கும், அதனால தான் நானே வரலான்னு நினச்சேன். நீங்கள் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நல்ல வேலையாக நீங்கள் ஃபோன் எடுத்துட்டீங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. குழந்தையோட அந்த ஜீனி போயிருக்கு அப்படின்னா அந்த ஜீனிக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு கிடையாது. ஒய்யாரியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், புத்திசாலி குழந்தை. 2வது, ஒய்யாரி இருக்கிற வரைக்கும் ஒயினை ஒன்றும் பண்ண முடியாது ஜீனியால். ஜீனி புரியாமல் ஒயினை மிரட்டுறதுக்காக ஒய்யாரியை தூக்கிடுச்சு, அதுதான் அது பண்ண பெரிய தப்பு. விட்டு தள்ளுங்க. நீங்கள் இப்போ உடனே ஒரு பெரிய கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அந்த ஜீனிக்கிட்ட போங்க. கண்ணாடியில் அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தது அப்படின்னா பயப்படும். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஜீனியை உங்களோட உருவத்தில் அந்த ஜீனி இருக்கும்போது பார்க்கணும். ஜீனி அதோட காற்றா கரைஞ்சு போயிடும். அதோட இந்த உலகத்துக்கு வந்து போகக்கூடிய நுழைவு வாயில் அடப்பட்டு போயிடும் நிரந்தரமாக. நம்மளோட உலகத்தில் காற்றா கரைஞ்சு போன அந்த ஜீனி அதோட உலகத்தில் ஜீனியாக உருமாறிக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், அந்த ஜீனி யாரையும் கொல்லாது. ஆனால் ஒயினுக்காக கொல்ற மாதிரி இருந்தாலும் கவலைப்படாமல் ஆளுங்களை போட்டு தள்ளிடும். உடனே ஒரு பெரிய கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அந்த ஜீனிக்கிட்ட போங்க. அது கண்ணாடியை பார்த்து பயப்படுற ஜீனி. அதனால தான் அது கண்ணுக்கு கூலர்ஸ் போட்டிருக்கு எப்போதுமே, வெளிச்சம் அதுக்கு பிடிக்காது. உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க மந்திரவாதி. ஜங்குக் எகெயின் தன்னோட மேன்ஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அடே படுவாவி, எதுக்குடா இங்கிட்டு ஓடுறேன், ஒயினை காப்பாற்றணும்டா அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. பாட்டி, நான் கண்ணாடி எடுத்துக்கிட்டு வர்றேன், அது வரைக்கும் நீங்கள் தோப்புக்கு ஓடுங்க, ஒயின் ஒத்தைய அங்கே இருக்கிறான் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடி எதுக்குடா? ஐயோ, இவன் என்ன இப்படி இருக்கிறான்? டேய் பண்ணையாரே, கண்ணாடி பார்த்துக்கிட்டு அழகு பண்ணிக்கிட்டு போகிற நேரமாடாது, மற்ற நாள் தான் நீ சிலுத்துக்கிட்டு திரிவ, இன்றைக்கி கூட வாடா அப்படின்னு அழுகுறாங்க. ஏன் கிளவி உன்னை போட்டு தள்ளிடுவேன், நான் இருக்கிற இருப்பில் மேக்கப் பண்ணுறதுக்கான கடந்து அலைகிறேன். அந்த ஜீனி கண்ணாடியை பார்த்தா பயப்படுமா, இப்போ தான் மந்திரவாதி ஃபோன் பண்ணார், கண்ணாடி எடுத்துகிட்டு போய் அந்த ஜீனிக்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் வேகமாக மேன்ஷனை நோக்கி ஓடுறாங்க. பாட்டிமா தன்னோட டிஎஸை வைப் பண்ணிக்கிட்டு, என்ன கண்ணாடியை பார்த்தா அந்த பேய் பயப்படுமா? ரைட்டு, இவன் போய் கண்ணாடி எடுத்துகிட்டு வரட்டும், அதுக்குள்ளே நான் என் பேத்திங்க 2 பேரையும் போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டி வேகமாக வரப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜீனி ஒய்யாரி அப்படியே போய் கேட்ச் பண்ணிடுச்சு. எப்படி உன்னைய பிடிச்சி பார்த்தியா? யாருக்கிட்ட? உன்னைய வச்சு தான் உன் மம்மியை என்னோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், வா அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுச்சு அந்த ஜீனி. அதுக்குள்ளே ஒயின் வந்து ஒய்யாரியோட ஹேண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஏய் ஜீனி, எட்டி போடா, முதல்ல என் புருஷன் மாதிரி வந்து என்னை ஏமாற்ற பார்த்தவனே, போடா, என் பிள்ளைய குர்றா, சத்தியமாக எனக்கு ஸ்டமக்கெல்லாம் வலிக்குது, என்னை விடு, என் குழந்தைங்க 2 பேரும் வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, என் பொண்ணை விடுடா அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஏய், நீ எனக்கு வேணும்டி, நீ என்னோட மனைவியாக போகிறவ, நீ எதுக்கு அழுகுற? அழக்கூடாது, என் கூட வா, வந்து என் கூட ஒன்றா இரு, நாளைக்கு காலையில் அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சு 2 பேரும் நம்ம உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த ஜீனி சொல்லுது. ஆஹா, அசிங்க முடிஞ்சவனே, எட்டி போடா, ஒன்று இருக்கணுமா, மூஞ்சியை பாரு இவனுக்கு, என் பிள்ளைய கூடுறா
அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஒயின். அதுக்குள்ளே பாட்டிமா தூரத்தில் ஒயின் நின்றுட்டுருக்கதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ என்னது இது, ஜங்குக்கு மாதிரியே இருக்குது அந்த உருவம், ஐயோ நிலவு ஒளியெலாம் நல்லா தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக நடந்து போகிறாங்க. அப்போ ஒய்யாரி அப்படியே அந்த ஜீனியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே பைட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆஹா, இந்த குழந்தை என்ன இப்படி கடிக்குது, ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை எகெயின் விரட்டி பிடிக்க பார்க்குது அந்த ஜீனி. ஒயின் அப்போ ஜீனியை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் உன்னை விட மாட்டேன், ஒய்யாரி ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஒயின். அவ்வளோதான், ஜீனிக்கு கோபம் வந்துடுச்சு. ஏய் என்னது இது, எட்டி போடி, உன் குழந்தைய தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டா நீ தன்னால் வருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக ஒயினை அப்படியே பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு ஒய்யாரியை போய் ஒரு புயல் வேகத்தில் அப்படியே ஒய்யாரிக்கிட்ட போய் தூக்கிக்கிடுச்சு ஒய்யாரியை. ஏய் விடு விடு என்னையா அப்படின்னு அழுகிறாங்க ஒய்யாரி. விடவே மாட்டேன், உன்னைய கொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு சைடில் இருந்த கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தென்னந்தோப்புக்கிட்ட போயிருப்பாங்க எல்லாரும். ஸோ தென்னந்தோப்புக்குள்ளே ஈஸியாக ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு அந்த ஜீனி உள்ளே போயிடுச்சு. ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டி, ஸ்டொமக்கு வலிக்குது, என்னால் நடக்க முடியல, என் பொண்ணை போய் காப்பாற்றுங்க, ஜியான் எங்க அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அம்மு அவன் கண்ணாடி எடுக்க போயிருக்கான், வந்துக்கிட்டு இருக்கான். கண்ணாடியை பார்த்தா அந்த ஜீனி பயப்படுமா, அதனால் எடுக்க போயிருக்கான். மந்திரவாதி பார்த்தா ஃபோன் பண்ணி சொன்னார், இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அம்மு, தனியாக குழந்த பிறந்திருக்கு, வா எந்திரி, வா தோப்புக்குள்ளே போகலாம், குழந்தைய காப்பாற்றணும் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவும் ஒயினும் வேக வேகமாக இப்போ தோப்புக்குள்ளே தான் போகிறாங்க. ஒய்யாரி, விட்டு என்னை விட்டு, என் டாடிக்கிட்ட சொல்லி கொடுத்துட வேண்டாம் உன்னையா விட்டு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இங்கே பாரு, என்னை கடிச்சிருக்கடி, உன்னைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை அந்த மோட்டார் கேணிக்குள்ளே தூக்கி போடுறதுக்காக வேக வேகமாக மோட்டார் கேணியை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கு அந்த ஜீனி. ஒய்யாரி அந்த டைமில் ஜீனியோட நோஸை பார்த்து ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க. ஓஹோ அப்பா, சூனியக்காரி, குழந்த உருவத்தில் இருந்துக்கிட்டு என்னை பாடா படுத்துது இந்த சூனியக்காரி, நின்று எங்கேயும் போகாத நின்று அப்படின்னு அழுது கத்துது அந்த ஜீனி. ஒய்யாரி டக்குன்னு அந்த சைடு ஓடி போய் நின்றுக்கிட்டாங்க. நிறைய மரங்கள் இருக்கா, ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க ஒய்யாரி. ஜீனியால் பார்க்க முடியலை. ஆஹா அம்மா அம்மா என் மூக்கு அப்படின்னு எழுந்து நின்றுக்கிட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஓடி திரியுது அந்த ஜீனி. அந்த டைமில் பாட்டிமாவும் ஒயினும் அங்கே வந்துட்டாங்க. சைடில் விழுந்து கிடக்கிற அந்த தென்னை மட்டையில் ஒரு மட்டையை எடுத்து பாட்டிமா அப்படியே ஜீனிக்கிட்ட போய் ஓங்கி ஜீனியோட ஹெட்டில் அடிச்சிட்டாங்க. மனுஷ ரூபத்தில் இருந்தால் இதுதான் பெரிய தொந்தரவு, அடி கொடுத்தா வலிக்குது, ஐயோ ஏய் கிளம்பி, உன்னை சும்மா விட மாட்டேன்டினா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவை அடிக்க துரத்துது ஜீனி. பாட்டிமா தன்னோட சாரியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு குடுன்னு மோட்டார் ரூம்குள்ளே ஓடி போயிட்டாங்க. ஐயோ எதுக்கு இங்கே போனா, ஐயோ வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டு அடிச்சு போவாளா அப்படின்னு பயந்துக்கிட்டே மோட்டார் ரூம்குள்ளே போகாமல் அடியே கிளம்பி வெளியில் வாடி அப்படின்னு கத்துது அந்த ஜீனி. மோட்டார் ரூம்குள்ளே சைடில் இருக்கக்கூடிய செல்ஃபில் பாட்டிமா அந்த இருட்டுக்குள்ளே எதையோ தேடுறாங்க. டக்குன்னு அவங்க எதிர்பார்த்த பொருள் கிடச்சிருச்சு. அந்த எடுத்துக்கிட்டு பாட்டிமா வெளியில் வந்து அப்படியே ஜீனியை பார்த்து காட்டுறாங்க. இதெல்லாம் மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருந்த ஒய்யாரி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒழிஞ்சு போ, பாத்தியா கண்ணாடி, இதை பார்த்து பயந்து ஒழிஞ்சு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜீனி குறுக்குறுன்னு அந்த மிரரையே பார்த்துட்டு, இதில் மிரரே இல்லையே, எங்கே நான் ஓட்டுறது, இப்போ பார் உன்னை என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிட்ட அந்த ஜீனி வருது. பாட்டிமா ஒன்றும் புரியாமல் மிரர் இருந்துச்சே அப்படின்னு அப்படியே தன்னை நோக்கி அமைதியாக பார்க்குறாங்க. பாட்டிமா தன்னை பார்த்து மிரர் வச்சுக்கிட்டு மிரரோட ஆப்போசிட் சைடை தான் ஜீனியை பார்த்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா இருட்டுக்குள்ளே ஒன்றும் புரியலை பாட்டிமாவுக்கு. இருட்டுக்குள்ளே தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்த பாட்டிமா பயந்து போய் ஆஹா பேய் அப்படின்னு கத்திக்கிட்டு அப்படியே பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஜீனி பாட்டிமாவை அடிக்க கிட்ட வந்தது. அவங்களே மயங்கி விழுந்ததும்
என்னை பார்த்து பயத்தில் மயங்கி போயிட்டியா? மயங்கி போ. ஒயினே ஒயின் எங்கே இருக்க நீ? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் நின்றுக்கிட்டு இருந்த ஒயினை பார்த்துடுச்சு ஜீனி. ஒயினே வா, நம்ம வாழைத்தோப்பு குடிசைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின்கிட்ட வேகமாக ஒரு புயல் வேகத்தில் வந்து நின்று அப்படியே ஷோல்டரில் ஒயினை தூக்கிடுச்சு. ஒய்யாரி மெதுவாக அங்கேருந்து வந்து பாட்டிமா ஹேண்ட்ஸில் வச்சுருக்க மிரரை எடுத்துக்கிட்டு வேகமாக ஜங்குக் போல் இருக்கிற அந்த ஜீனி பின்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒயின் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒய்யாரியோட கொலுசு சத்தம் ஜீனிக்கு கேட்கல. ஏய், சத்தம் போடாத. நீனும் நானும் ஒன்று மண்ணா இருக்கணும். இருந்துட்டோம் நாளைக்கு உன்னைய கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டு நானும் நம்ம உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஜீனி சொல்லிக்கிட்டே ஒயினை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வேகமாக அந்த வாழைத்தோப்புக்குள்ளே தான் போகுது. ஒய்யாரி பின்னாடியே அந்த மிரர் எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் இப்போ வாழைத்தோப்புக்குள்ளே மிரரோட என்ட்ரி ஆயிட்டாங்க. அப்போ ஒயின், விடுடா என்னை விடுடா, எனக்கு ஸ்டொமக்கெல்லாம் வலிக்குதுடா, விடுடா, என் குழந்தைங்கள கூட நான் சரியாக பார்க்கலடா, ஐயோ என் பொண்ணு ஒய்யாரி எங்கன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றியும் ஜீனி கண்டுக்கலை, அதை பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒய்யாரி குடுன்னு வேகமாக ஜீனி பின்னாடி ஒடியாந்தவங்க இப்போ ஜீனி கிட்ட வந்துட்டாங்க. ஏய், என்னே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒய்யாரியோட சவுண்டை கேட்டதும், ஆ, இந்த குழந்தை என்னைய படம் படுத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்குது ஜீனி. அப்படியே ஒய்யாரி மிரரை காட்டிட்டாங்க ஜீனி முன்னாடி. அவ்வளோதான், ஒயினை தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிட்டு ஓடி போயிடுச்சு அந்த ஜீனி தன்னோட ரியல் உருவத்தில் மாறிக்கிட்டு. ஒய்யாரியை இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மிரரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு குடுன்னு தன்னோட மம்மியை நோக்கி ஓடுறாங்க. ஏன்னா அந்த தென்னந்தோப்பில் அங்கங்கே லைட்டிங் இருக்குது. ஸோ ஒரு லைட்டிங்க்கு கீழே தான் ஒயின் விழுந்து கிடக்குறாங்க. இப்போ ஒயினுக்கு லைட்டாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, ஒய்யாரி பயப்படாத அம்மோ, மம்மிக்கிட்ட வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி குடுன்னு ஒயின்கிட்ட ஓடி போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஜீனி அங்கேருந்து வேகமாக ஓடி போனது அப்படியே தூரமாக போய் நின்றுக்கிட்டு ஒயினையும் ஒய்யாரியையும் தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜீனி 3 feet ஹைட்டில் ஆட்டுக்குட்டி தலையோட கொம்போட மனுஷனோட உருவத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக் இப்போ ஜீனியை பார்த்தாலும் ஜீனிக்கு ஒன்றும் ஆகாது. அதனால் அப்படியே ஜீனி இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ஓ, அந்த ஜங்குக் வர்றதுக்குள்ளே ஒயின் கூட ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தா முடியலையே அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குது. ஜங்குக் இப்போ தான் மோட்ரு கேணிக்கிட்ட போய் அங்கே இருக்க இடங்களை சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஜீனி இருக்குதா அப்படின்னு. எங்கே அதர் ஹேண்ட் எகெயின் ஜங்குக் மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு ஜீனி வேகமாக இப்போ ஒயினை பார்த்து ஒடியாருது. ஒயின் தங்கம், எங்கே முருக்கனே, ஐயோ அந்த ஜீனி உன்னை ஏதாவது பண்ணிடுச்சா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒயின்கிட்ட அந்த ஜீனி வருது. ஒய்யாரி ஒயினோட லேப்பில் தான் அப்படியே உட்காந்துருப்பாங்களா. ஒயின் அப்படியே ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்திரிக்கவே முடியலை ஒயினுக்கு. இப்போ ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்டதும் ஒயின் நினச்சிட்டாங்க ஜீனி இல்லை ஜங்குக் தான் அது தன்னை தேடி வர்றாங்க போல் அப்படின்னு. நான் எங்கே இருக்கேன் மாமா, நான் இங்கே இருக்கேன் வாங்க அப்படின்னு கத்துறாங்க. ஒயின் இங்கே ஷவுட் பண்ணது ஜங்குக்குமே காதில் விழுந்துடுச்சு. ஆனால் ஜீனிக்கு இது தெரியாது. ஜங்குக்கு தான் ஜீனி நோட்டீஸ் பண்ணலையே. கிடுகிடுன்னு ஜங்குக் உருவத்தில் ஜீனி வந்து ஒயினை அப்படியே மெல்ல தூக்கி விட்டு ஒய்யாரி ஹேண்ட்ஸில் இருக்க கண்ணாடியை மெதுவாக ஒய்யாரியோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி சைடில் தூக்கி போட்டுருச்சு ஜீனி. ஒய்யாரி அப்படியே தூக்கி தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு ஒயினையும் மெதுவாக தூக்கி நிற்க வச்சு, நான் வந்துட்டேன், பயப்படாதீங்க 2 பேரும், வாங்க நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க, நான் வாழைத்தோப்பில் இருக்க குடிசையில் உன்னை விட்டுட்டு ஒய்யாரியை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் குழந்தைங்கள தூக்கிட்டு வர்றதுக்கு, நீனும் ஒய்யாரியும் அந்த வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஜீனி ஜங்குக் போலவே தன்னை ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு ஒயினை அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சு ஒய்யாரியும் தன்னோட இன்னொரு ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு மெதுவாக அந்த ஹட் ஹவுஸ் பார்த்து தான் போயிட்டுருக்கு. ஜங்குக் இப்போ தூரத்தில் நின்றுட்டு இருந்தவங்க ஒயினோட ஷவுட்டிங் சவுண்டை கேட்டுட்டு இப்போ வாழைத்தோப்புக்குள்ளே தான் அந்த ஜீனி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. வேகமாக ஓட்டமும் நடையுமா அந்த பெரிய மிரர் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா பெரிய தென்னந்தோப்பு அது. வேகமாக ஒடியாந்தா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும் அந்த வாழைத்தோப்புக்கிட்ட போகிறதுக்கு. அதுக்குள்ளே ஜீனி அழகாக வாழைத்தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய குடிசைக்குள்ளே ஒய்யாரியையும் ஒயினையும் கூட்டிகிட்டு வந்து உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஒய்யாரி அமைதியாக அப்படியே ஷோல்டரில் சாஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒய்யாரி ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்கல. ஏன்னா குழந்தையுமே ஓடிருப்பாங்க, ஒடியாந்துருப்பாங்களா, ஸோ டயர்டாக தான் இருக்காங்க. ஒய்யாரி அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஜங்குக் போல் இருக்க ஜீனி திரும்பி ஒயினை பார்த்து வந்து, ஒன்றும் பண்ணாது பேபி, உனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்கா, என் கூட நீ ஒன்றா இருந்தா அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினோட சாரி பல்லுவில் கை வைக்குது ஜீனி. ஒயினுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க ஜீனியை. ஏய், ஐயோ, நான் நல்லா வந்து உன்ட்ட மாட்டிக்கிட்டேனே, ஏட்டி போடா, நீ என் ஹஸ்பண்ட் இல்லை, ஐயோ ஒய்யாரி மம்மிக்கிட்ட வந்துரு அப்படின்னு கத்துறாங்க. ஒய்யாரி அமைதியாக படுத்திருந்தவங்க ஒயின் இப்படி ஷவுட் பண்ணதும் டக்குன்னு எழுந்து உட்காடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டியா? இது சின்ன ஹட் ஹவுஸ். இதிலிருந்து நீங்கள் 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. நீ என் கூட ஒன்றா இப்போ இல்லை, உன்னோட பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொண்டு போடுவேன். என்ன பண்ணுவ நீ? உன் பொண்ணு உயிரோடு இருக்கணும்னா என் கூட ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு அந்த ஜீனி ஒயினோட ஐஸை பார்த்து சொல்லுது. இப்போ தான் ஒயின் ஜீனியோட ஐஸை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆட்டுக்குட்டிக்கு எப்படி இருக்குமோ ஐஸ் அதே மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது ஐஸை பார்க்கும்போது ஒயினுக்கு. ஆஹா, விட்டுடு ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணிடாத, என் பொண்ணையும் ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு அழுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒய்யாரி, ஏன் மம்மியையும் என்னையும் கொன்றுவியா நீ? என்னையே கழுத்து நடிச்சு கொண்டுடுவேன்னு சொல்கிறியா நீ? உன்னை என்ன பண்ணுறேன் பாருப்பண்ணா அப்படின்னு ஒய்யாரி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒய்யாரி மெதுவாக பெட்டை விட்டு கீழே இறங்கி சைடில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த ஹட் ஹவுஸில் லைட்டிங்லாம் பெருசாக கிடையாது. ஸோ கரண்ட் எதுவும் போயிடுச்சு அப்படின்னா நைட் டைமில் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு மெழுகுவத்தி சைடில் வச்சுருந்துருப்பாங்க. தேவைப்படும் போது அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரி டக்குன்னு அந்த மெழுகுவத்தியை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு சைடில் இருந்த லைட்டரை அப்படியே எடுத்து தன்னோட லிட்டில் தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க. குப்புன்னு நெருப்பு வருது. அப்படியே அந்த நெருப்பை மெழுகுவத்தியில் ஏற்றிக்கிறாங்க. ஏய் ஜீனி, எங்கே பாரு, உன்னையா சுட்டு போடுவேனா என் மம்மிக்கிட்ட வந்தேனா, எட்டி போடா அப்படின்னு கத்துறாங்க ஒய்யாரி. இப்போ தான் ஒயினுக்கு ஒரு யோஜனை வருது. ஜங்குக் மாதிரி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒயின் கூட ஒரு 3 டேஸ் ஜீனி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா? அப்போ பாட்டிமா ஒரு முறை ஜீனியை சுட்டுப்பிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜீனி தன்னோட 2 லெக்ஸையும் டைனிங் டேபிள் சேரில் தூக்கி வச்சுருக்கோம். பயந்துருக்கும் ரொம்ப. இந்த விஷயத்த பாட்டிமா ஒயின்கிட்ட சொல்லி சிரிச்சிருப்பாங்க ஒய்யாரியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம். ஸோ அந்த நினப்பு வருது ஒயினுக்கு. அதுக்குள்ளே ஜீனி ஒய்யாரி ஹேண்ட்ஸில் இருக்க மெழுகுபத்தியை பார்த்துட்டு, ஆஹோ, ஐயோ நெருப்பு, எட்டி போ, ஐயோ இவ என்ன இப்படி இருக்கா மோசமா, குட்டி பொண்ணுன்னு பார்த்தா எனக்கு பெரிய டார்ச்சர் பண்ணுறாவ, எட்டி போடி அப்படின்னு கத்துது அந்த ஜீனி. எட்டி போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடு, இல்லை உன்னை நான் சுட்டுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி கிட்ட வர்றாங்க அந்த ஜீனி கிட்ட. ஏன்னா வீட்டில் ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணியிருக்கும்போது நெருப்பில் கை வச்சா சுட்டுப்படும், பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு ஒய்யாரியை கேஸ் கிட்ட விட மாட்டாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க. ஸோ நெருப்புனா சுடும் அப்படின்னு ஒய்யாரி பயப்படுவாங்க. ஆனால் தன்னோட மம்மிக்காக லைட்டரை ஆன் பண்ணி மெழுகுவத்தியை பற்ற வச்சு இப்போ ஜீனியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரி. ஒயினுக்கு தன்னோட பொண்ணு இந்தளவுக்கு பிரேவாக இருக்காளேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயம் ஒய்யாரியாக அந்த ஜீனி எதுவும் பண்ணிடுமோன்னு பயமாகவும் இருக்குது. அடுத்த செகண்டே ஒயின் அப்படியே சைடில் வந்து ஒய்யாரிக்கிட்ட ஒடியாந்துடுவாங்க. ஒய்யாரி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த மெழுகுபத்தியை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸ்க்கு வாங்கிக்கிட்டு, அம்மோ இங்கேயே நில்லுடாமா, கிட்ட வராத, நான் மம்மி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மெழுகுபத்தியை எடுத்துக்கிட்டு போய் ஜீனி கிட்ட காட்டுறாங்க. வெளியில் போ, வெளியில் போ, நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியில் போ, என் பிள்ளையே கொல்ல பார்க்குறியா நீ, உன்னை நான் கொன்றுவேன், வெளியில் போடா அப்படின்னு கத்துறாங்க ஒயின். அப்போ ஜீனி வெளியில் போக மாட்டேங்குது. ஏய்
ஏற்றி போகும். இதை கொண்டுக்கிட்டு வராது, எனக்கு பயமாக இருக்கும். ப்ளீஸ் எடுத்துக்கிட்டு போ. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் இங்கேருந்து ஓடி போயிடுறேன். இதை மட்டும் ஊதி விட்டு அந்த நெருப்பை அப்படின்னு அந்த ஜீனி ஒயினை பார்த்து சொல்லுது. அணைக்கணுமா, உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க அந்த மெழுகுவத்தியை பயமுறுத்துறதுக்காக ஜீனி கிட்ட. ஒய்யார் இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, மாமே என்னது இது? அதை எதுக்கு நீங்கள் பயமுறுத்துறீங்க, சுட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அந்த சமயத்தில், இங்கே பார்த்தியா என் பொண்ணு உன்னை சுட சொல்லிட்டா, உன்னை சுட போகிறேன், ஓடிப்போ இங்கேருந்து அப்படின்னு கத்துறாங்க ஒயின். ரீசன் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஜீனியை சுட்டதுக்கப்புறம் அது பயப்படலைன்னா என்ன பண்ணுறது, ஸோ மிரட்டி இந்த இடத்த விட்டு அனுப்பிவிடலான்னு நினைக்கிறாங்க ஒயின். அந்த டைமில் பொறுமையை இழந்த ஒய்யாரி கிடுக்கிடுன்னு ஒயின்கிட்ட வந்து ஒயின் ஹேண்ட்ஸில் இருந்து அந்த மெழுகுவத்தியை பிடுங்கி அப்படியே ஜீனியை பார்த்து நீட்டுறாங்க. அவ்வளோதான், மெழுகுவத்தியில் அப்படியே மெல்ட் ஆகி இருந்த அந்த மெழுகு அப்படியே தெரிச்சு ஜீனி மேலே படுது. அப்படின்னு கத்திக்கிட்டே ஜீனி அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் ஓடி போயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியில் ஓடி போய் அப்படியே திரும்பி நிற்குது. ஆப்போசிட்டில் ஜங்குக் ஒரு பெரிய மிரரை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஐயோ ஐயோ மிரர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு பின்னாடி ஒடியாருது ஜீனி பயந்து போகி. அப்போ ஜங்குக் தான் பின்னாடி வந்துடுச்சேன்னு சொல்லி அப்படியே சைடில் திரும்பி பார்க்கும்போது தன்னை போலவே அச்சு அசலாக நின்றுக்கிட்டு இருக்க அந்த ஜீனியை ஸ்ட்ரைட் ஐஸில் பார்க்குறாங்க. அவ்வளோதான், ஜீனி பழத்த சவுண்டோட அப்படியே காற்றா கரைஞ்சி போயிடுச்சு. எங்கே நிற்குதுன்னே தெரியாத அளவுக்கு கரைஞ்சி போயிடுச்சு காற்றுல அந்த ஜீனி. ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இப்போ நல்லாவே அந்த நைட் மாறி காலை பொழுது விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மைல்டான வெளிச்சம் நல்லாவே அந்த தோப்பு முழுக்க பரவி வந்துக்கிட்டு இருக்கு. ஜங்குக் அப்படியே நிமிர்ந்து அந்த செவ்வானத்தை பார்த்துட்டு அப்படியே தன்னோட வெஸ்ட் வாட்சை நோட்டீஸ் பண்ணுறாங்க. டைம் இப்போ 3:50 ஆகுது. இன்னும் 10 நிமிஷத்தில் மணி 4 ஆகிடும். ஒரு நைட்டு முழுக்க அந்த ஜீனி என் குடும்பத்தை தொந்தரவு பண்ணியிருக்கு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த மிரரை சைடில் அப்படியே சாத்தி வச்சுட்டு அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஒயின் அப்படியே மெழுகுவத்தியை ஒய்யாரியோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி தன்னோட ஹேண்ட்ஸில் க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு ஒய்யாரியை தன்னோட லேப்பில் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஒய்யாரி ஒயினோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுக்கிட்டே, நம்ம விரட்டி விட்டுட்டோம் மம்மி, அதை அப்படி தான் சுட்டு விடணும், அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரி. ஜங்குக்கு இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்ததும் பயந்து கத்துறாங்க ஒயின். ஒயின் அழக்கூடாது, நான் தான், அது மறைஞ்சு போயிடுச்சு, காற்றா கரைஞ்சி போயிடுச்சு அந்த ஜீனி, பயப்படாத பயப்படாத, நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்கு கிட்ட வர்றாங்க. அப்போ ஒயின் அந்த மெழுகுவத்தியில் இருக்க மெல்ட்டான மெழுகை அப்படியே ஜங்குக்கு மேலே தெளித்து விட்டுறாங்க. ஆஹா, எதுக்குடி இப்படி பண்ணுற, ஆசையாக கிட்ட வந்தால் என்னது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஒயினுக்கு இப்போ தான் உயிரே வந்தது போல் இருக்குது. சரியான நேரத்தில் வந்தீங்க மிஸ்டர் ஜான். மார்னிங்லேருந்து நான் கஷ்டத்தில் இருக்கேன், குழந்தைங்கள கூட சரியாக பார்க்க முடியல, நம்ம ஒய்யாரி ஏதோனா சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ ஒய்யாரி, ஆமாம் டாடி, உங்களை மாதிரியே இந்த ஜீனி இருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. பாத்தியா, இதுக்கப்புறம் சேட்டை பண்ணக்கூடாது, நீ சேட்டை பண்ண மம்மியை தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த ஜீனி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. நான் ஷேட்டியே பண்ண மாட்டேன், சமத்தாக இருப்பேன் இனிமே, ஏன் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினை பார்த்து. ஒயின் ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு, என் பொண்ணு மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். என் பொண்ணு பல இடத்துல நின்று என்னை காப்பாற்றிருக்கா. இன்றைக்கி நைட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா தெரியுமா அவள் வயசுக்கு அந்த ஜீனிக்கிட்ட. அந்த ஜீனி செத்து ஒழியட்டும் அப்படின்னு அழுதுகிட்டே மெல்ல எழுந்து நிற்கிறாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் குழந்தைங்களோட ஒயின் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி. ஒய்யாரி தன்னோட லிவிங் ஏரியாவில் ரொம்ப குஷியாக டீப்பாயில் நின்று டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 2 தம்பி இருக்குது எனக்கு அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரி. ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக தன்னோட பொண்ணை பார்த்து அப்படியே தூக்கிக்கிட்டு, வா மாடிக்கு போகலாம், மம்மியையும் உன்னோட தம்பிங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டாங்க. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் ஜங்குக் இந்த 1 வீக்கில் பயங்கர சாஃப்டாக மாறி இருப்பாங்களா.
ஜீனி வந்து இந்த முரடனை சாஃப்ட் பாயாக மாற்றிவிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இவன் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்பா, என் ஒய்யாடி இருந்தாலே அந்த நைட்டு என்ன பாடுபட்டா தெரியுமா, எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும்னு. நல்லா நான் தான் மயக்கம் போட்டு அடிச்சிட்டேன். என் உருவத்தை பார்த்தே பயந்து போய் தொலையட்டும், ஏதோ என் குடும்பம் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு பாட்டிமா பிங்கி ஆண்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிங்கி ஆண்டி, ஆமாம் மாமி, நினச்சே பார்க்க முடியல. குழந்தைங்கள நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்திலே இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் 2 குழந்தைங்களையும் பாத் பண்ணி விட்டுட்டு அழகாக தூங்க வச்சிட்ருக்காங்க. வையாரி மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூம்குள்ளே வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வைன் கிடுகிடுன்னு வந்து வையாரியை தூக்கி தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஜான், கொஞ்ச நேரம் ஒய்யாரி கூட நான் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத் பண்ணுறேன். எனக்கு லெக்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் கூட ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் டக்குன்னு ஒய்யாரியை தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, நீ அப்படியே ஹெட்போர்டில் சாஞ்சு உட்காரு, உனக்கு நான் லெக்ஸை பிடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இப்போ வரைக்கும் ஜங்குக் வைனுக்கு இந்த மாதிரியான ஹெல்ப்பெல்லாம் பண்ணதில்லை. தன்னோட பொண்ணுக்கு லெக்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு விடுவாங்க, ஆனால் வைனுக்கு பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ 5 டேஸாக ஒய்யாரியை எந்த மாதிரி ஜங்குக் கவனிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி வைனையும் பார்த்துக்கிறாங்க. வைனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்குக் இந்தளவுக்கு சாஃப்டாக மாறினது நினச்சி. வைன் உடனே ஹெட்போர்டில் சாஞ்சிக்கிட்டு தன்னோட லெக்ஸ் அப்படியே நீட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு ஆசையாக வைனோட லெக்ஸ் எல்லாம் பிடிச்சு விட்டுட்டு வையாரியோட ஹேரை கோதி கொடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 லோடுக்கு லாரிக்காரன்கள்கிட்ட மணலுக்கு சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த மணலை அந்த கிணத்துக்குள்ளே கொட்டி நம்ம அப்படியே மூடிடலாம். இந்த ஜீனி இல்லாமல் வேறு எந்த ஜீனியும் அதோட உலகத்துலேருந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு இந்த கிணறு தானே திறப்பு வாயிலாக இருக்குது, இந்த கிணறை க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ வைன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்போ ஜங்குக்கை பார்த்து, டாடி, எனக்கு 2 பேபி பிரதர்ஸ் இருக்காங்களா, எனக்கு 2 பேபி சிஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் திருன்னு முழிக்கிறாங்க ஒய்யாரி சொன்னதை கேட்டுட்டு. ஜங்குக் வைனை பார்த்து அப்படியே விங்ஸ் பண்ணிவிட்டு, அவ்வளோதானே, உனக்கு 20 ஏஜ் ஆகும்போது உனக்கு பேபி சிஸ்டர்ஸ் கிடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, அப்போ எனக்கு சீக்கிரம் 20 ஏஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஜங்குக்கோட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டாங்க ஒய்யாரி. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.